வணக்கம் மக்களே. பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. வேற லெவலான ஒரு ப்ரோமோ, பயங்கரமான ஒரு ப்ரோமோவா தான் இருக்குது. இன்னைக்கு போட்டதுலயே இதுதான் ஒரு நல்லபடியா ப்ரோமோவா நான் பாக்குறேன். கண்டென்ட் இருக்கிற ப்ரோமோவா நான் பாக்குறேன். மத்ததெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இது அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த ப்ரோமோ சூப்பராகவே இருக்குங்க. உண்மையாவே நல்லா இருக்குது அப்படின்றது தான். சரி, இந்த ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, இதே உனக்கு புதுசா இருக்கு, என்னையா எல்லாமே இந்த சீசன்ல புதுசா பண்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா, கமல்ஹாசன் சார் 5 பேர் இருக்கும்போதே வீட்டுக்குள்ள வராரு அப்படின்றது கிளியரா தெரியுது. கமல் சார் வந்து 5 பேர் பினாலில இருந்தாலுமே இங்க இருந்து பேசுவாரு. 2 பேர் இருக்கும்போது தான் வீட்டுக்குள்ள போறதா நான் பல சீசன்ஸா ஃபாலோ பண்ணிருக்கேன். மேபி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு இல்ல 5 பேர் இருக்கும்போது உள்ள போயிருக்காரு அப்படின்றது தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் அந்த அளவுக்கு இல்ல, எனக்கு தெரியல. 3 பேர் இருக்கும்போது போன சீசன்ல போனாரு. கண்டினியூஸா 6 சீசன் பார்த்திருக்கேன். பட் பினாலே எபிசோட்ல இது அப்படின்றது எக்ஸாக்டா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு மெமரி பவர் என்கிட்ட இல்லைங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட்டு வேற லெவல் செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. கார்டன் ஏரியால பொங்கல் ஸ்பெஷல்ல இன்னைக்கு போகி, இதுல இருந்து ஒரு நல்ல காலம் பிறக்கணும்ல, எல்லாம் தீயது ஒழிஞ்சு நல்லது பிறக்கும்ல, அதுதான் இன்னைக்கு டே. அது பிக் பாஸ் இன்னைக்கு ஃபினாலே எபிசோட்லயே அது நடக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வகையில பாத்தீங்கன்னா உள்ள பயங்கரமான செட்டப் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குல்ல. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் சார் பாராடி ஒரு பாட்டு, உரிப்பாடலோ அது நாட்டுப்புற பாடலோ ஏதோ ஒரு பாடலை வச்சுக்கிட்டு கமல்ஹாசன் சார் ஊர்ல இருந்து சினிமா துறையை பத்தி சார்ந்து பாடல் பாடிட்டு இருக்க டைம்ல சடனா சர்ன்னு ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. பிக் பாஸோட டோர். கமல் சார் உள்ள வராரு. அப்படியே தினேஷ், அர்ச்சனாலாம் அப்படியே ஷாக் ஆயிட்டு சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ரியாக்ஷன் வரும்போதே பாத்தீங்கன்னா, அர்ச்சனா போயிட்டு ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் சார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, மணிச்சந்திரா வாங்குறாங்க, விஷ்ணு வாங்குறாங்க. அந்த ப்ரோமோல பார்க்கும்போது இந்த 3 பேர் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மொத்த ஹவுஸ்மேட்டுமே வாங்கியிருப்பாங்க. பட் இந்த ப்ரோமோல பார்க்கும்போது சடனா போயிட்டு ஆச்சரியப்பட்டு உடனே போயிட்டு அர்ச்சனா வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது அர்ச்சனா தான் அப்படின்றது நம்மளால கிளியர் கட்டா பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து வீடு எப்படி இருக்கு, ஜென்ரல் டிஸ்கஷன் நடத்தலாம், எப்படிலாம் போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா காஃபி டீ வேணுமா சார்ன்ற மாதிரி இந்த சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு கொடுத்து ஒரு பக்கம் கமல்ஹாசன் சார் வந்து ஒரு விருந்தாளி மாதிரி ஒரு கவனிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அதுக்கு அடுத்ததா ஒரு 2 விஷயம் நடக்குது. 2 பரிசு கொடுக்குறாரு கமல் சார். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியில வந்து ஐயோ அன்புடன் மாயாவுக்கா ஏதோ ஒன்று எழுதினோன்னு மாயாவோட ரியாக்ஷன் ஷாக்கிங்கா காட்டுறாங்க. அன்புடன் மாயாவுக்கு ஏதோ ஒன்று எழுதிட்டு போட்டு ஜனவரி 24 அதுக்கப்புறம் சைன் போடுறாரு. அது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதை பார்த்தோன்னா மாயா ஒரு பக்கம் ஷாக்கிங்கான ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைரி எழுதும் போது இதை பார்க்க முடிஞ்சது. 5 பேருக்குமே வந்து அவர் ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி கைப்பட எழுதி ஒரு கையெழுத்து போட்டு 5 பேருக்கும் 5 புக்கையும் கொடுக்குறார் அப்படின்றது அந்த ப்ரோமோல பாட்டப்படுகிறது. அதுல மாயா அது வந்து கேமரால டில்ட்டா இருந்ததா என்ன எழுதினாருன்னு தெரியல. உங்களுக்கு அன்புடன் அப்படின்றதான் போட்டதுக்கு அப்புறம் மாயாவுக்கா இல்ல மணிக்கா இல்ல விஷ்ணுங்கா யாருக்குன்னு தெரியல. பேபிங்க பார்க்கும்போது நம்ம சொல்லிக்கலாம். பட் அது மாதிரி எழுதி கொடுக்கிறார் அப்படின்றது அந்த டாபிக் உள்ள போவானா அது ஒரு பக்கம் எழுதி கிஃப்டா கொடுக்குறாரு. ஸோ போன சீசன்லயும் வந்து ஒரு லெட்டர் பேட் மாதிரி ஒன்று எழுதி அசீம், விக்ரம் அண்ட் சிவனுக்கு வந்து ஒரு லெட்டர் பேட் மாதிரி எழுதி கொடுத்திருந்தார். பட் இந்த வாட்டி வந்து அவரே எழுதி அந்த இடத்துல அந்த நிமிஷத்துல எழுதி கைப்பட கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம கிளியர் கட்டா பார்க்க முடிஞ்சது. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, வெளியே வந்தவொடனே சரி ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன ஒரு சர்ப்ரைஸ்? சரி டிராஃபி தான் காட்ட போறாங்க. நானும் ஆர்வமா பாக்குறேங்க. பிக் பாஸோட டிராஃபி எங்க 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 அப்படின்னு போய் பார்த்தா ஓபன் பண்ணா அங்க வேற ஏதோ இருக்குது. ஐயா என்னையா பண்றீங்க நீங்க? நான் டிராஃபி பார்க்கலான்னு வந்தா நீங்க இப்படிலாம் பண்ணலாமையா அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. அதை ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா, ஸோ அந்த வீடு செட்டப்ல வச்சிருக்காங்க. அந்த வீடு ஃபுல்லா அது ஒரு செட்டப் மாதிரி ஒரு கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா கிஃப்ட் கொடுத்துட்டு ஃபினாலிஸ்டுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு வாழ்த்துறாரு. ஸோ அந்த கிஃப்ட் கொடுத்துட்டு வாழ்த்திட்டு அப்படியே மெயின் டோர் வழியா வெளியே ஏற போறார் அப்படின்றது தான் இந்த ப்ரோமோல தெரியப்படுகிறது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஃபைனலிஸ்டுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டு வெளியே போய் நம்மளோட வேலையை ஆரம்பிப்போம், ஒவ்வொருத்தரையா தூக்குற சம்பவத்தை ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நடக்குது. பட் இது ரெகுலரா நடக்கிறது தான். பட் இதுல எனக்கு என்ன ட்விஸ்ட்னா, 2 பேர் இருக்கும்போது வர்றவர் 5 பேர் இருக்கும்போதே உள்ள வந்திருக்காரு. எதிர்பாருங்கள், அது இந்த சீசனில் மட்டும் பாருங்கள், பல விஷயங்கள் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான். ஓகே, ஸோ எனிவே ஃபைனலிஸ்ட் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஃபைனலாக கமல்ஹாசன் சார் வந்து எலிமினேட் ஆகிறவங்க ஃபினால ஸ்டேஜில் மீட் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள ஃபைனலாக இருக்கும்போது மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு இருக்கும்ல. ஃபைனலிஸ்டாக இருக்கும்போது கமல் சார் வந்து நம்மளை பார்த்துட்டாரு, அவர்கிட்ட இருந்து ஒரு சைன் வாங்கிட்டோம், அவர்கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டோன்ற மாதிரி இந்த 5 பேருக்கு தானே கிடைச்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சினிமா திரையில ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் அடையாளமா வாங்கியிருந்தோம்னா என்னைக்குமே மறக்காம ஒரு அடையாள சின்னமா இருக்கும்ல. அந்த விதத்தில் இவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.